சேர்மாதேவி கல்லிடைக்குறிச்சி இப்படி வரும் பொழுது முக்குடல் வழியா போறது கொஞ்சம் யோசிப்பேன். சேர்மாதேவி கல்லிடைக்குறிச்சினா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், நம்ம போலாமே, இப்படி போலாமே வீக்கேபுரத்துக்கு விக்ரமசிங்கத்துக்கு எல்லாம் நினைப்பேன். அப்படி இருந்த காலங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி நாகர்கோவில் வரும் பொழுது இப்படி போலாம், அப்படி போலாம், இப்படி ரூட் இருக்கு, 5 கிராமத்து வழியா போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு போனேன். அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலை வானம் பார்த்த பூமியாக இருக்கு திருநெல்வேலி மாவட்டமே. ஒரு காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, வானம் பார்த்த பூமியா இருக்கு. அதாவது இன்னைக்கு வானம் பார்த்த பூமிங்கிறத விட வானத்தை அண்ணாந்து நம்மளை பார்க்க வச்சுட்டாங்களே இந்த அதிமுக காரர்களும் திமுக பார்க்க வச்சுருங்க. நீங்க உண்மை என்னன்னா அவ்வளவு தூரம் பொய்யர்கள், பொய் தான் இவங்களுக்கு மூலதனம். அதனாலதான் இவங்களை எல்லாம் அண்ணாந்து பார்க்க வச்சுட்டு இவங்க நான் செய்வீர்களா செய்ய என்னத்தை செய்வீர்களா அப்படி சொல்லவே கூடாது. ஏனென்றால் மக்களை இவர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அடிமைப்படுத்தி அதிமுக ஆளுகள்லாம் ஓண்டுகிட்டே இதே ஏமாத்து வேலைதான் இவங்களுக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, நல்லா நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் மக்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க ஏதாவது காலேஜ் இருக்கா சுத்து வட்டாரத்துல பார்ப்போம், களக்காடு இல்ல எது இல்ல. ஆக இதுதான் சொல்றது, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டா அந்த வந்துடும் சரி. அதுக்கப்புறம் தாமிரவரணி ஆறுல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தூர் எடுக்கல. குப்பை குளங்கள் அதிகமா இருக்கு. சாக்கடை தண்ணியில போய் கலக்குது. இது வரைக்கும் நான் உண்மையா பொய்யா நான் கேட்கிறேன். எனக்காக நீங்க சொல்லணும், உண்மையை சொல்லணும். சரி. அதே மாதிரி உங்க என்ன சொல்றாங்க, வறட்சி காலத்துல வறட்சியான இடத்துக்கு நான் திசை திருப்பி போடுறேன். வேலை நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் திசை திருப்பி போட்டாங்களா? எதுவுமே உதிரி தண்ணிகளை நாங்க வறட்சி பகுதிக்கு பண்ணி விட்டாங்களா? இளைஞர்களுக்கு வேலை இல்லை, யாருக்கும் இல்ல. வெளி மாநிலத்துக்கு எல்லாருமே வேலை பார்க்கற அளவுக்கு போயிருச்சு. ஒரு காலத்துல திருநெல்வேலி எப்படி இருந்தது, திருநெல்வேலி மாவட்டம்னா எப்படி இருந்தது, நீங்க எப்படி இருக்கு? எல்லாரும் இங்க இருந்து குடிபெயர்ந்துகிட்டு இருக்காங்களே, எனக்கு தெரியும். ஏன் குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க? ஏன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமா தண்ணி உறிஞ்சினது எது? கோகோ கோலா பெப்சி கம்பெனி. தாமிரவரணி நேரத்துல புகுந்து நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி எடுத்துட்டாங்க. நிலத்தடி நீர் எங்க இருக்கு? அதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம், சுரண்டை வழியாக அப்படியே திருச்சி, ஆலங்குளம், சுரண்டை, திருச்சிங்கிற திருநெல்வேலி, ஆலங்குளம், சுரண்டை, அப்படியே சங்கரன் கோயிலுக்கு போறதுக்காக ஒரு ட்ரெயின் ரூட் இது வரைக்கும் அமைச்சு கொடுத்தாங்களா? அமைச்சு கொடுக்கல. ஆனா இங்க மொத்தம் 4 ராஜ்யசபா உறுப்பினர், 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து பிரயோஜனம் இல்லை திருநெல்வேலிக்கு. இது வரைக்கும் எந்த வித பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இது வரைக்கும் நெல்லைப்பேட்டையில கூட பாத்தீங்கன்னா நெல்லை சந்திப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா திருநெல்வேலியில இருந்து பேட்டைக்கு வர வழியில இது வரைக்கும் காமராஜர் ஆரம்பிச்ச நூற்பாலை இன்னும் திறக்கவே இல்லை. வரவங்க எல்லாம் ஓட்டு போடும்போது என்ன கேட்கறேன், நூற்பாலை நாங்க வந்தா திறந்துறோம். எங்கேயா திறக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது நீங்களே பாருங்களேன். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் இந்திரா காந்தி ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லல, இதுவரைக்கும் ஜவஹர்லால் நேரு ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ல. எல்லாருமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் தான் சொல்றாங்க. தவிர அவங்க உயிரோட இருக்கும்போது காமராஜர் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்பு ஈவிகே செலகுனா இருந்தாலும் ஜிகே வாசனா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்புங்க. அதே மாதிரி இங்கதான் கூட நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒரு காலத்துல ஆரம்பிச்சார். யார் ஆரம்பிச்சாரு? மாறன் அவர். இது வரைக்கும் திமுக கண்டுக்கல, அதிமுக கண்டுக்கல. இப்படி இவங்க அவங்க செய்யறது, அவங்க செய்யறது இப்படியே கண்டுக்கல. இது வரைக்கும் இதை பிரச்சாரம் வர பண்ணிட்டே போவார். ஸ்டாலின் வர எல்லா இடத்துக்கும் பண்ணாரு. நீங்க ஏன்னா விஜயகாந்த் யாரு குற்றம் வரும்? உண்மை எனக்கு தேவை, என் தமிழக மக்களுக்கு நல்லது. நான் ஏன் இந்த விஜயகாந்த் வர போறேன்? விஜயகாந்த் வரவே மாட்டேன். நான் சும்மா தான் நினைச்சிருப்பேன். ஏன்னா ஏன் விஜயகாந்த் ஏன் வரப்போறேன்? என் தமிழக மக்களுக்கு நீங்க நல்லபடியா எதற்காக நான் திருப்பி சொல்லுங்கிறல, திருப்பி நீங்க ஓட்டு போட்டதுனால திரும்ப அவங்களே வந்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்க முதல்ல மாத்தி திருப்பி சொல்றது புரியல. திரும்ப அதிமுக திமுக ஓட்டே போடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, பெண்களே உங்களையும் கெஞ்சி கதறி கேட்டுக்கிற ஓட்டே போடக்கூடாது. இவங்களுக்கு நீங்க போட்டு என்ன கண்டீங்க? தாமிரவரணி ஆறுல தண்ணி போறது நின்று போச்சு. இந்த பாவிகள் கால் போட்டு நின்று போச்சு. இன்னைக்கு
காமராஜர் ஒரு காலத்துல சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு இல்லையா? அதாவது மதிய உணவு திட்டம் சத்துணவு கொண்டு எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர். ஆக 2 பேரும் என்ன கொண்டு வந்தாங்க. ஆனா சத்துணவு திட்டத்துக்கு இப்ப காய்கறி வாங்க முடியலன்னு சொல்றாங்க ஒரு புண்ணியவதி அம்மா. அந்த அம்மா எவ்வளவு பெரிய புண்ணியவதியா இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் இருந்தா நாடு எப்படி இருக்கும்? இந்த நாடுல எதுக்காக நீங்களும் ரொம்ப யோசிச்சு பாருங்க மக்கள். காமராஜரும் கக்கனும் இன்னமும் அதாவது ஏழையாக பிறந்தாங்க, ஏழையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக காலமானார்கள். ஏற்றுமதி என்பது என்ன? நல்ல நல்ல விதைகளே நல்லதுகளை ஏற்று. இப்ப ஒரு கத்திரிக்காய் போடுறோம்னா நம்ம விளைச்சலுக்கு அதிகமா இருந்தா அதை ஏற்றுமதி பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஊழல்வாதிகள் எல்லாம் பணத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு நம்மள வறுமைங்கிறத மட்டும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. திருநெல்வேலி ஒரு காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கு வறுமைங்கிறது மாத்திரம்தான் இருக்குன்னா என்ன எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்க. இன்னைக்கு ஏன் நரேந்திர மோடியை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. செடி பக்கத்துல குஜராத்ல ஒரு பானை வச்சிருவாங்க. ஏன்னா அந்த பானையில இருந்து தண்ணி ஒழுகிட்டு அப்படி செடிக்கு போகும். தண்ணி நம்ம சொட்டு நீர் பாசனங்கிறோம். அது மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, அவர் முதலமைச்சரா இருக்கும்போது இப்படி வந்துதான் இன்னைக்கு இந்த நாடை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா. நான் பின்னாடி அதை பத்தி பேசுறேன், ஒவ்வொரு இடத்துலயும் பேசும்போது உங்களுக்கு தெரியும் மக்களே. ஆக இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு கட்சியை தான் இந்த விஜயகாந்த் உள்ள எங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே இதை நேசிக்கிறது. எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி, முதல் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சி தோழர்களே, இந்த சுற்றுப்பயணத்தை அமைத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்களே, இந்த தேர்தல் களத்தில் அருப்புக்கோட்டை தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றுகிற 19 மாத காலம் என்னோடு சிறையிலே இருந்த தியாக வேங்கை சிவகங்கை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் புலவர் சிவந்தியப்பன் அவர்களே, தம்பிகளே, தங்கிகளே, வாக்காளர் பெருமக்களே, வணக்கம். நடைபெறும் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிற எனக்கு பம்பரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை எல்லா ஊரிலும். இதற்கு சிறப்பான திட்டத்தை அமைத்தால்தான் இந்த குறைகளை போக்க முடியும். அது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் அந்த குறையை எப்படி போக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்த நான் முனைவேன். நீங்க எல்லாம் உங்க குழந்தைகளை தூக்கிட்டு வந்து நான் போட்ட கேம்ப்ல ஊசி போட்டீங்க, வியூல நின்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, அப்ப கட்சியெல்லாம் பார்க்கல, எல்லாரையும் வர சொன்னேன். அப்படித்தான் வைப்பு இருப்பான். ஆதரவு கொடுக்க